ப்ரைஸ் லார்ட். ஜீசஸ் சைட்டுகால் யூடியூப் வழியாக பார்க்குறேன் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட சாட்சிகளை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இனி நாளிலே நாம் எவ்வளோ வல்லமை பெற்றவர்கள், நம்ம யார் என்பதை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். படிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பின்பு தேவன் நமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனையும் உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளை ஆளக்கடவார்கள் என்றார். ஆளும் திறமையை, நமக்கு ஆளுமையான ஒரு தலைமையை கொடுக்கிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று எண்ணி ஒரு துணையை உண்டு பண்ணி அவர்கள் மனக்லேசப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் கண் திறந்து பார்க்கும் பொழுது எல்லாம் அவர்கள் தேவையானது இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தும் படைத்து பின் மனிதனை படைக்கிறார். படைத்து அவர் எப்படி படைக்கிறார்? அவர் சாயலாகவே, தேவ சாயலாக அவரை போலவே நம்மளை படைத்தாராம், சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்க? பல்லுகி பெருக வேண்டும். இப்படி பிள்ளைகளை பற்றி அநேக வம்சங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி நம்மளை, இந்த பூமியை ஆளுமை திறமையை நமக்கு கொடுத்து, ஆளுமைக்கு உண்டான அதிகாரத்தை கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் அதை ஆண்டு அனுபவித்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சகங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் கொடுக்கிறார். கொடுத்ததும் இல்லாமல் அவனை அழகான ஒரு ஏதேன் தோட்டத்திலே அருமையாக வைக்கிறார். அவர்களும் கடவுளும் அவர்களும் அப்படி சந்தோஷமாக இருந்த காலத்திலே ஒரு சத்ருவானன் வருகிறான். அவன் யார் என்று நம்ம பார்ப்போமானால் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனாகி கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நல்லா கேட்டுக்கங்க. இப்படிலாம் சில ஆளுக்கள் இருப்பாங்க, அவங்க மேலே பழி இல்லாதபடிக்கு அழகாக பேசுவாங்க. அதை போல் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தின் ஆவி உள்ளவர்கள். அது யாராக இருந்தாலும் இருக்கலாம். சகல விருட்சகங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சகங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தொடக்கூடாது, புசிக்கவும் வேண்டாம். தொடக்கூடாதுன்னா அப்போ புசிக்கக்கூடாது தான். அறிவு வேணுமா வேண்டாமா? அப்போ புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. எவ்வளோ எஃபர்ட் போடுறான் பார். நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எங்கன்னா அவன் மேலே பழி போட்டுக்கினானா? பிரியமானவர்களை, இன்றைக்கு சர்ப்பத்தை வைத்து ஆஹா என்னெல்லாம் வணங்குறீங்க, இதை பார்க்குற யாருக்குன்னா கோவம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை எனக்கு.
ஆமாம், கடித்து ஒரு வருஷத்தில் நம்ம இந்தியாவில் 40% பேர் இறந்து போகிறார்கள் சர்ப்பம் கடித்து. அதை கடவுளாக வணங்குற நம் ஜனங்களை குறித்து என்ன சொல்வது? உட்காந்து தான் அழுவணும். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள் அது எவ்வளோ தந்திரமாக நம்ம பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணிடும்? காணாமல் போயிடும், அடிக்கிறதுக்குள்ள காணாமல் போயிடும். எத்தனையோ நேரங்களில் அதே போல் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சகம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சகமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பிரியமானவர்களே, அப்படியாக குடும்பம் அருமையாக இருந்த அந்த குடும்பத்தில் தந்திரமாக அது மிருகத்திலேயே சகலவித மிருகங்களில் சகலவித இதில் பார்த்திங்கன்னா தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதுமாக இருந்ததாம். இப்படி தந்திரமுள்ளவர்கள் இருக்கிறவர்கள் நம் வீட்டுக்குள்ளே வருவார்களாம், வீட்டு குடும்பத்தை கலைத்து விடுவார்கள். மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். சரி, ஓகே, இது ஏன் நான் எடுத்தேன்னா நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நான் எடுத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பொழுது தந்திரமாக அந்த என்ன பண்ணுது, அந்த குடும்பத்தில் ஆண்டவர் சொன்னதை ஆண்டவருக்கு தெரியும், அவர் சொன்னாரோ அவருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே பழியை போட்டு அவருக்கு விரோதமாக எழுப்பி விட்டார். அப்போது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது தேவனாகி கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இது செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களில் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பா என்று சபிக்கிறார். ஃபஸ்ட்டு சபிக்கிறார். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். பிரியமானவர்களே, இதுதான் பயங்கரமான பாயிண்ட்டு நமக்கு இன்றைக்கு. அதாவது அவர் நசுக்கலையா, படைத்தவர் நசுக்கலையா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். அப்போது நசுக்கப்பட்ட பிசாசை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் நசுக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாம் யாவாள் தலைமுறையில் காயினோட தலைமுறையில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த தலைமுறைகளை பார்த்தீங்கன்னா 14 தலைமுறைக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிரியமானவர்களே, அப்போது அவர் யார்? இயேசு கிறிஸ்து நசுக்கின பிசாசை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு வாயை திறந்தா பிசாசனவன் தடுத்தான், பிசாசனவன் குடும்பத்தை கலைச்சிட்டான், பிசாசனவன் இதை பட்டான், நிறைய நம்மளே அறிவில்லாமல் செஞ்சுட்டு நம்ம கஷ்டப்படுகிறோம். இன்றைக்கு நசுக்கப்பட்ட அது பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க. பழைய ஏற்பாட்டின் படி பார்த்தீங்கன்னா நசுக்கப்படாத பிசாசை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் கர்த்தரை நோக்கி அழுது கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நசுக்கப்பட்ட பிசாசை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வல்லமை கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா? நீ இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசே போ, ஓடிப்போ அப்படின்னு சொல்லும்போது அது ஓடிப்போகும். நீங்கள் பிசாசுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்த இயேசுவை நம்ம பார்க்கிறோம். எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ அவ்வளோ வல்லமையின் அபிஷேகத்தை நமக்கு இயேசு கொடுத்துருக்கிறார். எப்படி ஏன் கொடுத்துருக்காருன்னா, நான் தலையை மெயினாக நசுக்கி போட்டுட்டேன், வாழ் சும்மா ஆடிட்டுருக்கு, நீ அதுக்கெல்லாம் பயப்படாத, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி இன்றைக்கி நசுக்கப்பட்ட அதாவது இயேசு கிறிஸ்து பிசாசை நசுக்கி போட்டார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துரு கிரிகளும் அவர் நசுக்கி போட்டார். நமக்கு எதிரடியாக இருந்த சுவரை தகர்த்து போட்டார். நமக்கும் அவருக்கும் இருந்த உறவை மேன்மைப்படுத்த அவர் அந்த மத்தியஸ்தராக வந்தார். பிரியமானவர்கள், அப்படியாக அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார்.
பிரியமானவர்களே, நீங்கள் நானும் எவ்வளோ நன்மை பெற்றவர்கள், எவ்வளோ பாக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். அப்போ அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணும் என கீழ்ப்படியில மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இது உண்மையிலே ஒரு ஐயா பிரசங்கித்தார். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கணும். அவனை சுற்றி வந்தா என்னவோ ரொம்ப செக்ஸ்க்கு அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் தானே. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றால், அவன் ஆண்டு கொள்ளுகிற இடத்துல மனைவி என்ன பண்ணிட்டாரு, வச்சிட்டார். அப்போ ஏன் அப்படின்னா, கீழ்ப்படியாததுனாலே இப்படி ஒரு சாபத்திலே பெண்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி அநேக பேர் ஆசை தூண்டுகிறவர்களாகவும் அநேக பேர் நாசம் ஆகிறதுக்கு காரணமே யார் என்றால் பெண்கள் தான். அரைக்குறையான ட்ரெஸ்ஸு, ஐயோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள, புடவை கட்டப்படட்டும் அப்படின்னு ஏதோ ஒன்று அதை நான் எப்போவுமே ஓப்பன் பண்ணதில்லை. என் பையன் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லி பண்ணிட்டேன். நான் அதை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டு போடாமே இருக்கலாம். அவங்க ஜாக்கெட்டு போடணுன்றதுக்காக ஒரு போராட்டமே நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஜாக்கெட்டு போடாமல் மாறாப்பு போடாமல் இருக்கிறார்கள். மற்றவர்களை இச்சை உண்டு பண்ணுகிறவர்களாக, மற்றவர்கள் அவர்களை ஆண்டு கொள்ளும்படியாக நடந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, சாபத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்கு அவர் விடுதலை பண்ணி இருக்கிறார். நம்ம விடுதலையாக இருக்கிறோம். இன்னும் நம்ம விடுதலை ஆக வேண்டும் என்றால் அவர் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் தலையை நசுக்கப்பட்ட சர்பத்தோடு நம்ம போராடி ஐயோ நம்ம பயப்படக்கூடாது. அதை மேற்கொள்ளுகிற வல்லமையை ஆளுமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை ஆளுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தையும் ஆளுவீர்கள், நீங்கள் பரலோகத்தையும் ஆளுவீர்கள் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காகவே அவன் நசுக்கி போட்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அந்த சர்பத்தை நசுக்கி போட்டிருக்கிறார். நம்மளை ஆளும்படியாக நம்மளை உயர்த்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தான் ரத்தம் சிந்திருக்கிறார், சிலுவை சுமந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார். நாம் எப்படியாப்பட்ட ஒரு ஒரு வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பின்பு பாருங்க, அவர் சொல்றாரு, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து, இன்னைக்கு மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து பெற்ற தாய் கூட பிறந்தவளெல்லாம் அலட்சியம் பண்ணுகிற அநேக சகோதரர்கள் எனக்கு தெரியும். கூட பிறந்தவளை எப்படி அலட்சியம் பண்ணுகிறாள், அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அதுக்கு சொல்கிறார், உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சகத்தின் கனி புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ பூமி ஆண்டு கொள்ளுவன்னு சொன்ன வார்த்தையை மறுபடியும் உடனே சாபத்தை வாங்கி கட்டிக்கிறான் பாருங்க. உனக்கு விலக்கின விருட்சகத்தின் கனி புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்க, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். சாபமும் பாவமும் நம் நிமித்தமே வருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் சாபத்துக்கு நீக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவரை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.